Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். பைனாப்பிள் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போறோம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, நான் அந்த மாதிரி இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பைனாப்பிள் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூள், இது வந்து ஆப்ஷனல். அப்புறம் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா அந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை பண்ண பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிள்ஸையும் உள்ளே சேர்த்து நல்லா அந்த மசாலாஸோட கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் தக்காளி சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கொதிக்கிறப்ப நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த பைனாப்பிள் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பைனாப்பிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் நான் பால் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கெட்டியான பால் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட பைனாப்பிள் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை லைட்டான ஸ்வீட்டில் தான் இருந்துச்சுன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பைனாப்பிள் கிரேவி ரொம்ப அருமையாக தயாராகிருச்சு. இப்போ இது வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு சூப்பரான யம்மியான பைனாப்பிள் கிரேவி, நல்ல ஒரு சைட் டிஷ் எல்லாத்துக்குமே, நான், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே. இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பைனாப்பிள் நிறையா இருக்கிற டைமில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Zuha கிச்சனை Subscribe பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.